Good morning, students. Today we are going to learn from Geography lesson, Unit 5, Biosphere. Already we learned three spheres, lithosphere, hydrosphere, atmosphere. Biosphere is the fourth sphere where life exists. The spheres surround the earth along with lithosphere, hydrosphere, atmosphere. It is the sum of all the ecosystems. First we see learning objectives. First one, to understand the scope and meaning of biosphere. அதாவது உயிர்கோளத்தின் சூழல் மற்றும் அதன் பொருளை அறிந்து கொள்ளுதல். நெக்ஸ்ட், டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் எக்கோசிஸ்டம், இட் காம்பனன்ட்ஸ், ஃபங்க்ஷன் அண்ட் பயோடைவர்சிட்டி. அதாவது சூழ்நிலை மண்டலம் அப்படின்னா என்ன, அதோட பொருள் என்ன, அதோடைய கூறுகள், செயல்பாடுகள் மற்றும் உயிரின பன்மையினை புரிந்து கொள்ளுதல். டு அண்டர்ஸ்டாண்ட் த மேஜர் பயோம்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு, முக்கிய பல்லீர் தொகுதியினை அறிந்து கொள்ளுதல். டு நோ த நீட் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் பயோம்ஸ், பல்லீர் தொகுதியினை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தை தெரிந்து கொள்ளுதல். நெக்ஸ்ட் ஒன், இன்ட்ரடக்ஷன். பயோஸ்பியர், த ஃபோர்த் ஸ்பியர் ஆஃப் தி எர்த், இஸ் a life supporting layer that exists on the earth's surface. It includes flora and fauna that thrive on or near the earth's surface. The vertical range of biosphere is approximately 20 km from the ocean floor. அதாவது உயிர்கோளம்ன்றது என்னென்னா பூமியுடைய ஃபோர்த்து ஸ்பியர், நான்காவது கோளம். பூமியின் மேற்பரப்பில் அமைந்துள்ள இந்த கோளம் உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற கோளமாக இருக்கிறது. இது இதில் என்னென்ன இருக்குன்னா பாறைக்கோளம், நீர்க்கோளம் மற்றும் வளிக்கோளம். அதாவது லித்தோஸ்பியர், ஹைட்ராஸ்பியர், அட்மாஸ்பியர் எல்லாம் இருக்குது. இது எல்லாம் உள்ளடக்கியதான் அந்த பயோஸ்பியர். இது தாவர இனங்களும் விலங்கினங்களும் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை கொண்டுள்ளது. அதனால தான் லைஃப் எக்ஸிஸ்டிங் லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கடல் மட்டத்திலிருந்து வளிமண்டலத்தின் கீழ் அடுக்கு, அதாவது ட்ராஃபோஸ்பியர் வரைக்கும் சுமார் 20 கிலோமீட்டர் உயரம் வரை பரவி இருக்கு. ஹவவர், மோஸ்ட் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் லிவ் இன் எ வெரி நேரோ செக்ஷன்ஸ் ஃபார் அபவுட் 1 கிலோமீட்டர் above and below the mean sea level. பயோஸ்பியர் இஸ் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் எக்கோசிஸ்டம் அண்ட் பயோம்ஸ். அதாவது கடல் மட்டத்திலிருந்து மேலும் கீழுமாக 1 கிலோமீட்டர் வரையும் ஒரு கொஞ்சம் குறுகிய பகுதியில் தான் பெரும்பாலும் தாவரங்களும் விலங்குகளும் வாழுது. இந்த உயிர்கோளம் பல்வேறுபட்ட சூழ்நிலை மண்டலம், எக்கோசிஸ்டம் மற்றும் பல்லீர் தொகுதியின் அமைப்பினால் உருவாக்கப்பட்டுள்ளது. எக்கோசிஸ்டம் பயோம்ஸ்னால் உருவாக்கியிருக்கு. ஆல் லிவிங் திங், லார்ஜ் ஆர் ஸ்மால், ஆர் குரூப்டு இன்டு ஸ்பீசிஸ். அதாவது இந்த ஒரு உயிரினங்கள் அது சிறுசாவோ அல்லது பெருசாக இருந்தாலும் அதை என்னென்னு சொல்கிறோம், ஸ்பீசிஸ், இனக்குழுக்களாக வகைப்படுத்துகிறாங்க. The area in which an animal, plant or microorganisms lives is called as habitat. அதாவது விலங்கு, தாவரம் மற்றும் நுண்ணீர்கள், அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எந்த இடத்தில் வாழ்கின்றதோ அந்த இடத்தை அதோடைய ஹேபிடேட் அப்படின்னு சொல்கிறோம், வாழ்விடம் அப்படின்னு சொல்கிறோம். The wide variety of plants and animals live in a particular habitat known as biodiversity. பல்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் வாழும் ஒரு குறிப்பிட்ட வாழிடத்தை என்னன்னு சொல்கிறோம், பயோடைவர்சிட்டி, உயிரின பன்மை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், எக்கோசிஸ்டம். எக்கோசிஸ்டம்னா என்ன? அண்ட் எக்கோசிஸ்டம் இஸ் எ கம்யூனிட்டி வேர் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் லிவ் அண்ட் இன்டராக்ட் வித் ஒன் அனதர் and also with their non-living environment such as land, soil, air and water etc. அதான் எக்கோசிஸ்டம் அப்படின்னா என்னென்னா சூழ்நிலை மண்டலம். ஈக்கோசிஸ்டம்னா சூழ்நிலை மண்டலம். சூழ்நிலை மண்டலம் அப்படின்றது என்னென்னா பல்வேறு உயிரினங்களின் தொகுதி. இந்த சூழ்நிலை மண்டல அமைப்பில் இந்த ஈக்கோசிஸ்டத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள் ஒன்றோடொன்று தொடர்பு கொள்வதோடு பிற உயிரற்ற சுற்றுச்சூழல் காரணிகளான நிலம், மண், காற்று, நீர் இதோடும் தொடர்பு கொள்கின்றன. காம்பனன்ட்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம். எக்கோசிஸ்டத்துடைய காம்பனன்ட்ஸ், கூறுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கோசிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் 3 பேசிக் காம்பனன்ட்ஸ். ஈக்கோசிஸ்டத்தில் 3 பேசிக் காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ், பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் அண்ட் எனர்ஜி காம்பனன்ட்ஸ். இந்த சூழ்நிலை மண்டலம் 3 அடிப்படை கூறுகளை கொண்டுள்ளது. அவை என்னென்னா ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ், அதாவது உயிரற்ற கூறுகள்.
பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் உயிருள்ள கூறுகள். எனர்ஜி காம்பனன்ட்ஸ்னால் ஆற்றல் கூறுகள். ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் அதாவது உயிரற்ற கூறுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் இன்க்ளூட் த நான் லிவிங் இன்ஆர்கானிக் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஃபேக்டர்ஸ் இன் த என்விரான்மெண்ட். அதாவது உயிரற்ற கூறுகள் சுற்றுச்சூழலில் உள்ள உயிரற்ற கரிம இயற்பியல் மற்றும் ரசாயன காரணிகளை உள்ளடக்கியது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லேண்ட், ஏர், வாட்டர், கால்சியம், அயன் எக்ஸெட்ரா. The non-living components are the abiotic components. Abiotic componentsல non-living components என்னென்னா rocks, soil, wind, water, light, humidity, etc. The biotic components உயிருள்ள கூறுகள் என்னென்ன? Biotic components include plants, animals and microorganisms. Biotic components அப்படின்னா என்ன அப்படின்னா உயிருள்ள கூறுகள். சரியா? உயிருள்ள கூறுகள் அப்படின்றது தாவரங்கள், விலங்குகள் மற்றும் நுண்ணுயிர்களை உள்ளடக்கியதாகும். இதை 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. என்னென்ன பிரிவாக பிரிக்கிறாங்க? ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ், டீகம்போசர்ஸ். ப்ரொடியூசர்ஸ்னால் பாருங்கள், ப்ரொடியூசர்ஸ் ஆர் செல்ஃப் நியூரிசிங் காம்பனன்ட்ஸ் ஆஃப் தி ஈகோசிஸ்டம். Hence, they are called autotrophs. They are found both on land and water. ப்ரொடியூசர்ஸ்னால் உற்பத்தியாளர்கள் அப்படின்னு பேர். இந்த சூழ்நிலை மண்டலத்தில் தமக்கு வேண்டிய உணவை தாமே உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய உயிரினங்கள் தான் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை எப்படி சொல்கிறாங்கன்னா ஆட்டோட்ராப்ஸ் அப்படின்னா தற்சார்பு ஊட்ட உயிரி, தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்ளக்கூடியது. இது நிலத்திலும் வாழும், நீரிலும் காணப்படும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிளான்ஸ், ஆல்கே, பாக்டீரியா. தாவரங்கள், பாசிகள், பாக்டீரியா. அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர்ஸ். கன்சியூமர்ஸ் அப்படின்னா யாருன்னா தோஸ் தட் டிபெண்ட் ஆன் ப்ரொடியூசர்ஸ் டைரக்ட்லி ஆன் இன்டைரக்ட்லி, ஹென்ஸ் தே ஆர் கால்டு ஹெட்ரோட்ராப்ஸ். இந்த கன்சியூமர்ஸ் யார் அப்படின்னா நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உற்பத்தியாளர்களை சார்ந்திருக்கும் உயிரினங்கள், அவங்க தான் கன்சியூமர்ஸ். நம்மளுடைய உணவுக்காக மற்றவங்களை சார்ந்திருக்கக்கூடியது. இது ஹெட்ரோட்ராப்ஸ் அப்படின்றாங்க, பிறர் சார்பு ஊட்ட உயிரி. தேர்டு ஒன்று டீகம்போசர்ஸ். Decomposers are some organisms that are incapable of preparing its own food. They live on dead and decaying plants and animals. Hence, they are called saprotrophs. அதாவது இந்த டீகம்போசஸ்ன்றது யாருன்னா சிதைப்போர்கள். அவங்க யார்? இந்த உயிரினங்கள் தங்களுக்கு தேவையான உணவை தாமே தயாரிக்க இயலாதவை. இதை எதை சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்து போன அழிய தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை தான் உணவாக உட்கொள்ளும். இதனால தான் சாருண்ணிகள் அப்படின்னு சொல்கிறோம், சாப்ரோட்ராப்ஸ்ன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ், மஷ்ரூம்ஸ், பூஞ்சைகள், காளான் இதெல்லாம் சொல்லலாம். இந்த செகண்ட் டைப் பார்த்தோம்னப்பா நுகர்வோர், கன்சியூமர்ஸ். கன்சியூமர்ஸே 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. பிரைமரி கன்சியூமர்ஸ், செகண்டரி கன்சியூமர்ஸ் அண்ட் டெரிட்டரி கன்சியூமர்ஸ். பிரைமரி கன்சியூமர்ஸ் அப்படின்னா யார்? பிரைமரி கன்சியூமர்ஸ் டிபெண்ட் ஆன் ப்ரொடியூசர்ஸ் ஃபார் தேர் ஃபுட். தே ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி ஹெர்பிவரஸ். எக்ஸாம்பிள் ஜீப்ரா, கோட் எக்ஸெட்ரா. அதாவது இந்த முதல்நிலை நுகர்வோர், பிரைமரி கன்சியூமர்ஸ்னால் முதல்நிலை நுகர்வோர்னு பேர். இவங்க உணவுக்காக உற்பத்தியாளர்களை சார்ந்திருக்கும். உணவுக்காக இவங்க உற்பத்தியாளர்களை சார்ந்திருக்கிறாங்க. இவங்களை தாவர உண்ணிகள் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் ஜீப்ரா, கோட்டு. செகண்டரி கன்சியூமர்ஸ் அப்படி யாருன்னா ஸ்மால் கார்னிவரஸ், தட் இஸ் தே கன்சியூம் ஹெர்பிவரஸ். எக்ஸாம்பிள் லயன், ஸ்னேக்ஸ். இந்த இரண்டாம் நிலை செகண்டரி கன்சியூமர்ஸ்னால் இரண்டாம் நிலை நுகர்வோர். இவங்க நுகர்வோரை ஊன் உண்ணிகள் என்கிறோம். இந்த மாமிசத்தை உண்ணக்கூடியவங்க. தாவர உண்ணிகளை உணவாக உட்கொள்ளும். தாவர உண்ணிகள் தாவர உண்ணிகளை இவங்க உணவாக உட்கொள்ளக்கூடியது. எக்ஸாம்பிள் சிங்கம், பாம்பு. டெரிட்டரி கன்சியூமர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் டாப் கார்னிவரஸ் தட் ப்ரே ஆன் போத் ஹெர்பிவரஸ் அண்ட் கார்னிவரஸ். இவங்க மூன்றாம் நிலை நுகர்வோர். இவங்க ஊன் உண்ணிகளில் உயர்நிலையில் உள்ளவையாகும்.
தாவர உண்ணிகளையும் ஊன் உண்ணிகளையும் உணவாக கொள்ள, தாவரங்கள் சாப்பிடக்கூடியதையும் மாமிசம் சாப்பிடக்கூடிய விலங்குகளையும் உணவாக கொள்ளக்கூடியவை. எக்ஸாம்பிள் வந்து அவுல், crocodiles. எனர்ஜி காம்பனன்ட்ஸ், ஆற்றல் கூறுகள். All organisms in the biosphere are energy to work and convert one form of energy into another. The sun is the ultimate source of energy for the biosphere as a whole. The solar energy gets transformed into other form of energy through the various components in the ecosystem. The producers, consumers and decomposers contribute a lot to the energy flow and ecosystem. அதாவது எக்கோசிஸ்டம் வந்து ஆற்றல் கூறுகள். எனர்ஜி காம்பனன்ட்ஸ்னால் என்னது? ஆற்றல் கூறுகள். இந்த உயிர்கோளத்தில் பயோஸ்பியரில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களுமே அவங்க தன்னோட பணிகளை செய்வதற்கு, ஒரு ஆற்றலை மற்றொரு ஆற்றலாக மாற்றுவதற்கும் இந்த ஆற்றலை பயன்படுத்துகிறாங்க. தங்களுடைய பணிகளை செய்கிறதுக்கு ஒரு ஆற்றல் வேணும், அது ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக மாற்றுறதுக்கும் இந்த ஆற்றலை பயன்படுத்துகிறாங்க. இந்த பயோஸ்பியர் முழுமைக்கும் சூரியனே வந்து எப்படி இருக்குது? ஆற்றல் மூலமாக இருக்குது. சன்னில் இருந்தால் நம்ம எனர்ஜியை வாங்கிக்கிறோம். சரியா? அடுத்து பாருங்கள், இந்த சூழ்நிலை மண்டலம் ஈகோசிஸ்டத்தில் அதில் என்ன உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு கூறுகளின் வழியாக, ஈகோசிஸ்டத்தில் உள்ள பல்வேறு கூறுகளின் வழியாக இந்த சூரிய ஆற்றல் என்ன செய்யுது? பிற ஆற்றல் வடிவங்களாக மாற்றப்படுது. சூரிய ஆற்றலை வந்து எனர்ஜி, சோலார் எனர்ஜி வந்து வேறு ஆற்றலாக மாற்றுறாங்க, வேறு எனர்ஜியாக மாற்றுறாங்க. இந்த எக்கோசிஸ்டத்தில் ஆற்றல் ஓட்டத்தில் உற்பத்தியாளர்கள், நுகர்வோர்கள், சிதைப்போர்கள், அதாவது ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ், டீகம்போசர்ஸ், இவங்க வந்து அதிக பங்கு வகிக்கிறாங்க. சரியா? ஆஃப் அன் ஈகோசிஸ்டம், சூழ்நிலை மண்டலத்தின் செயல்பாடுகள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், the living organisms from an interacting set of flora and fauna which are organized into trophic level, food chains and food webs. அதாவது அனைத்து உயிரினங்களும் ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டு ஆற்றல் மட்டம், சரியா? டிராஃபிக் லெவல்ஸ்னால் ஆற்றல் மட்டம், ஃபுட் செயினாக உணவு சங்கிலி மற்றும் ஃபுட் வெப் உணவு வலையினை உருவாக்குகின்றன. The energy flow generally takes place in a hierarchical order in an ecosystem through various levels. These levels are called traffic levels. அதாவது இந்த ஆற்றல் ஓட்டம் என்ன பண்ணுதுன்னா, பெரும்பாலும் சூழ்நிலை மண்டலத்தின் பல்வேறு நிலைகளில் படிநிலை ஒழுங்குமுறையில், அதாவது ஹிரார்கியல் ஆர்டரில் நடைபெறுகிறது. இந்த நிலைகள் வந்து ஆற்றல் மட்டம் எனப்படுகிறது, ட்ராபிக் லெவல்ஸ். The chain of transformation of energy from one group of organisms to another through various trophic level is called a food chain. அதாவது இந்த ஆற்றல் மட்டம் உயிரினங்களின் ஒரு குழுவிலிருந்து மற்றொரு குழுவிற்கு ஆற்றல் மாற்றம் வந்து பல்வேறு ஆற்றல் மட்டத்தின் வழியாக தொடர்ச்சியாக நடைபெறுவதை, டிராஃபிக் லெவல் வழியாக தொடர்ச்சியாக நடைபெறுறது வந்து ஃபுட் செயின், உணவு சங்கிலி அப்படின்னு சொல்கிறோம். A system of interlocking and interdependent food chains is called a food web. இந்த ஃபுட் செயின் வந்து ஒன்றையொன்று சார்ந்து பிணைக்கப்பட்ட அமைப்புக்கு பேர் தான் உணவு வலை, ஃபுட் வெப் அப்படின்னு பேர். அடுத்து பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டினா உயிரின பன்மை. பயோடைவர்சிட்டி ஆர் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி refers to a wide variety of living organisms, the plants, animals and other microorganisms were live in a habitat. உயிரின பன்மை அப்படின்றது என்னன்னா, ஒரு வாழிடத்தில் வாழுகின்ற பல்வேறு வகையான உயிரினங்களை குறிப்பதாகும். அதாவது தாவரங்கள், விலங்குகள் மற்றும் பிற நுண்ணுயிர்களை குறிக்கக்கூடியது. In biodiversity, each species, no matter how big or small, has an important role to play in the ecosystem. It maintains the ecological balance and facilitate social benefits such as tourism, education, research, etc. over an area. இந்த பயோடைவர்சிட்டி காலநிலை, நிலத்தோற்றம் மற்றும் மனித செயல்பாடுகளின் தாக்கத்திற்கு உள்ளாகின்றது. இந்த பயோடைவர்சிட்டியில் புவியில் ஓரிடத்தில் உயிரியல் ஆதாரங்களின் வலிமையை பிரதிபலிக்கக்கூடியதாக உள்ளது. இந்த உயிரின பன்மையில் உள்ள ஒவ்வொரு இனமும்
சூழல் மண்டலத்தில் முக்கியமான பங்கை வகிக்கின்றது. ஒரு பகுதியின் சுற்றுச்சூழல் சமநிலை மற்றும் சமூக நலனை, அதாவது சுற்றுலா, கல்வி மற்றும் ஆராய்ச்சியை இது பேணி வருகிறது. உயிரினப்பன்மையின் இழப்பு. The extinction of species, flora and fauna due to human and natural influences is called loss of biodiversity. அதாவது மனிதர் மற்றும் இயற்கை காரணங்களால் நிறையா உயிரினங்கள், ஃப்ளோரா அண்ட் ஃபானா, நிறையா இனங்கள் தாவர இனங்களும் விலங்கினங்களும் அழிக்கப்படுது. யாராலும் மனிதர்களாலும் இயற்கை காரணங்களாலும். இதுக்கு பேர் தான் லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டின்னு பேர். A healthy ecosystem provides clean water, pure water, enriched soil, food, raw materials, medicines, etc. Hence, stable biosphere has to be conserved. ஒரு ஆரோக்கியமான எக்கோசிஸ்டம், சூழ்நிலை மண்டலம் சுத்தமான நீர், காற்று, வளமான மண், உணவு, மூலப்பொருட்கள் மற்றும் மருந்து பொருள்களை எல்லாம் கொடுக்குது. அதனால் இந்த சூழ்நிலை மண்டலம் என்ன செய்யணும்? பாதுகாக்கப்பட வேண்டும். பயோம்னானது பல்லுயிர் தொகுதிகள். A biome is a geographically extensive ecosystem where all flora and fauna are found collectively. பல்லுயிர் தொகுதி அப்படின்றது என்னன்னா, பூமியின் சூழ்நிலை மண்டலத்தில் பல்வேறு வகையான தாவரங்களும் விலங்குகளும் இணைந்து வாழும் மிக பரந்த சூழ்நிலையில் அமைப்போம். அதுக்கு பேர் தான் பயோம் அப்படின்னு பேர். பயோம்ஸ் ஆர் டிஃபைன்டு பை ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் லைக் ரிலீஃப், கிளைமேட், சாயில்ஸ் அண்ட் வெஜிடேஷன். இந்த பல்லுயிர் தொகுதியை நிலத்தோற்றம், காலநிலை மற்றும் தாவரங்கள் போன்ற காரணிகள் தான் தீர்மானிக்குது. They are classified into two broad categories, terrestrial biome and aquatic biomes. இது ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. டெரஸ்ட்ரியல் பயோம் நிலவாழ் பல்லுயிர் தொகுதி, அக்வாட்டிக் பயோம்ஸ்னால் நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி. டெரஸ்ட்ரியல் பயோம் நிலவாழ் பல்லுயிர் தொகுதி. Terrestrial biome is a group of living organisms that live and interact with one another on land. They are mainly determined by temperature and rainfall. நிலவாழ் பல்லுயிர் தொகுதி அப்படின்றது ஒரு குழுவாக வாழும் உயிரினங்கள் ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டு அவை வாழும் நிலச்சூழலுக்கு ஏற்றவாறு வாழக்கூடியது. ஒன்றொன்று தொடர்பு கொண்டு அது வாழக்கூடிய நிலச்சூழலுக்கு ஏற்றக்கூடிய மாதிரி வாழக்கூடியதை தான் டெரஸ்ட்ரியல் பயோம்ன்றோம். இதில் வெப்பமும் மழையும் வாழ்கின்ற சூழலை தீர்மானிக்கிறது டெம்பரேச்சரும் ரெயின்ஃபாலும். அடுத்து பார்த்திங்கன்னா அக்வாட்டிக் பயோம். அக்வாட்டிக் பயோம்னா என்னென்னா நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி. அக்வாட்டிக் பயோம்ஸ் இஸ் எ குரூப் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் தட் இன்டராக்ட் வித் ஒன் அனதர் அண்ட் இட்ஸ் அக்வாட்டிக் என்விரான்மெண்ட் ஃபார் நியூட்ரிஷன் அண்ட் ஷெல்டர். நீர்வாழ் பல்லுயிர் தொகுதியில் காணப்படக்கூடிய உயிரினங்கள் ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டு அவை வாழக்கூடிய சூழலுக்கும் சக்தி மூலங்களுக்கும் ஏற்றவா மற்றும் இடத்திற்கும் தக்கவாறு தங்களை மாற்றிக்கொண்டு வாழ்கின்றன. இப்போ நம்ம டெரஸ்ட்ரியல் பயோம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டெரஸ்ட்ரியல் பயோம்ஸ் அதாவது உலகின் முக்கிய நிலவாழ் பல்லுயிர் தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராபிக்கல் ஃபாரஸ்ட் வெப்பமண்டல காடுகள் பல்லுயிர் தொகுதி, சவானா பல்லுயிர் தொகுதி, டெசர்ட் டெரஸ்ட்ரியல் பயோம்ஸ் பாலைவன பல்லுயிர் தொகுதி, கிராஸ்லேண்ட் மித வெப்பமண்டல புல்வெளி பல்லுயிர் தொகுதி, தூந்திரா கிராஸ்லேண்ட் தூந்திர பகுதியுள்ள பல்லுயிர் தொகுதி. Now let us see one by one. டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் பயோம்ஸ் அதாவது வெப்பமண்டல காடுகள் பல்லுயிர் தொகுதி என்னென்னா, the tropical forest biome is comprised of several subbiomes including evergreen rainforest, seasonal deciduous forest, etc. Tropical forests have the highest biodiversity and primary productivity of any of the terrestrial biomes. The Amazon basin, Congo basin and Indonesian islands are the major regions of this biome. These regions have very dense forests and so have great economic importance. Due to the humid nature of this biome, the people get affected to tropical disease like malaria, yellow fever, etc. The chief trees found here are rubber, bamboo, ebony, etc. Bats, pigeons, jaguars, elephants, monkey, etc. are the important birds and animals
ஃபவுண்டு ஹியர். அதாவது வெப்பமண்டல காடுகள் பல்லுயிர் தொகுதி வந்து பல்வேறு துணை பல்லுயிர் தொகுதிகளால் உருவாக்கப்பட்டது. இவை வந்து வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் எவர்கிரீன் ஃபாரஸ்ட், பசுமை மண்டல இலையுதிர் காடுகள் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் ஆகியவை. பிற டெரஸ்ட்ரியல் பயோம்ஸை காட்டிலும் வெப்பமண்டல காடுகள் பகுதி உள்ளது பல்வேறு விதமான உயிரினங்களின் வாழ்விடமாகவும் உயிரினங்கள் வாழக்கூடிய இடமாகவும் முக்கியமான தொழில்கள் நடைபெறக்கூடிய இடமாகவும் இருக்குது. அமேசான் காடுகள், காங்கோ பேசின் மற்றும் இந்தோனேசியா தீவுகள்லாம் வந்து முக்கியமான வெப்பமண்டல காடுகள் உள்ள பகுதிகளாகும். இந்த பகுதியில் வந்து மிக அடர்ந்த காடுகள் இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதனால் வந்து இங்கே குடியிருப்புகள் வந்து அதிகமாக இருக்காது. உணவு சேகரிக்கிறது, மீன் பிடித்தல், மரம் வெட்டுதல், விவசாயம் போன்ற தொழில்கள் தான் இங்கே வாழக்கூடிய மக்களின் முக்கியமான வாழ்வாதாரமாக இருக்குது. இந்த பகுதியில் வந்து ஈரப்பதமான சூழ்நிலை காணப்படுறதுனால மலேரியா, வைரஸ் காய்ச்சல் போன்ற வெப்பமண்டல நோய்கள் வந்து அதிகமாக ஏற்படும். ரப்பர், மூங்கில், எபோனி போன்றவை தான் இங்கே காணப்படக்கூடிய முக்கியமான மரங்கள். வௌவால், பகட்டுக்கோழி, சிறுத்தை, யானை, குரங்கு போன்றவையெல்லாம் வந்து இங்கே காணப்படக்கூடிய முக்கியமான பறவைகளும் விலங்குகளும். Tropical savanna biomes. Tropical grasslands are generally found between tropical forests and deserts. Tropical savanna biomes are found between 10 degree to 20 degree north and south latitudes. This biome is generally hot and dry and experiences moderate to low rainfall. So the grass which grow here are tall and sharp. Hence the chief occupation of the people found here is herding. The primitive people living here are nomadic. The common animals found here are the lion, leopard, tiger, deer, zebra, giraffe, etc. Flora such as Rhodus grass, redwood grass, lemon grass, etc. are found in this biome. அதாவது வெப்பமண்டல சவானா பல்லுயிர் தொகுதி வந்து பெரும்பாலும் வெப்பமண்டல காடுகளுக்கும் பாலைவனங்களுக்கும் இடையே காணப்படக்கூடியது. இந்த பயோம்ஸ் பார்த்திங்கன்னா 10 டிகிரி டு 20 டிகிரி நார்த்து சவுத்தில் காணப்படுது. இந்த புல்வெளிகள் வந்து சேகல், ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் சஹாராவின் தென்பகுதி மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற இடங்களில் தான் காணப்படுது. இந்த பல்லுயிர் தொகுதி இந்த பயோம் பொதுவாக வெப்பமாகவும் வறண்டும் காணப்படுறதுனால இங்கே மிதமான மழைப்பொழிவு இருக்கும். எனவே இங்கு வளரும் புற்கள் வந்து உயரமாகவும் கூர்மையாகவும் காணப்படும். அதனால் இங்கு வாழும் மக்களின் முக்கிய தொழில் வந்து கால்நடைகள் மேய்த்தல், ஹேர்டிங் தான். இங்கு வாழும் பழங்குடியின மக்கள் வந்து நாடோடிகளாக இருக்காங்க. சிங்கம், சிறுத்தை, புலி, மான், வரிக்குதிரை, ஒட்டகச்சிவிங்கி போன்ற விலங்குகள் இங்கு காணப்படுகின்றன. புல்லுருவி, ரெட்வோட்ஸ், புல், லைமன் கிராஸ் போன்ற தாவரங்கள் வந்து இந்த பல்லுயிர் தொகுதியில் காணப்படுகின்றன. அடுத்து பார்த்தீங்கன்னா டெசர்ட் பயோம். Deserts are usually found on the western margin of the continents between 20 degree and 30 degree north and south latitudes. The annual rainfall is less than 25 centimeter in these regions. Due to the lack of rainfall and arid conditions, these regions do not possess any vegetation, but have special vegetation type called xerophytes. As the soil is sandy and saline, deserts remain agriculturally unproductive. Tribal people who live here practice food gathering and hunting. Transportation becomes very difficult here and is carried on by camels. Reptiles like snakes, lizards, scorpions, or etc. are most commonly found here. இந்த பாலைவன தொகுதி பல்லுயிர் தொகுதியில் பார்த்திங்கன்னா பாலைவன பகுதியில் பெரும்பாலும் கண்டங்களின் மேற்கு விளிம்புகளில் காணப்படுகின்றன. இந்த பயோம்ஸ் வந்து 20 டிகிரி முதல் 30 டிகிரி நார்த்து சவுத்து பகுதியில் காணப்படுது, லேட்டிடியூட் பகுதியில்.
இங்கே வந்து சராசரியான மழைப்பொழிவு வந்து 25 சென்டிமீட்டருக்கும் குறைவாக இருக்கும். இங்கே மழைப்பொழிவு மழை பற்றாக்குறையாக இருக்கனால வறண்ட நிலையில் காணப்படும் தாவரங்கள் வந்து இங்கே அரிதாக வளர்கிறது. இருந்தாலும் இங்கே காணப்படும் தனித்துவம் வாய்ந்த தாவரங்கள் வந்து ஜெரோபைட்ஸ் பாலைவன தாவரங்கள் எனப்படுகின்றன. இங்கே காணப்படும் மண் மணலாகவும் உப்புத்தன்மை உள்ளதாகவும் விவசாயத்துக்கு உகந்ததாகவும் இல்லை. வறட்சியை தாங்கக்கூடிய முட்புதர்கள், குறுங்காடுகள் மற்றும் பனை போன்ற தாவரங்கள் இங்கே காணப்படுகின்றன. ஏன்னா மழைப்பொழிவு இங்கே கம்மியாக இருக்குது. இங்கு வாழும் பழங்குடியினர் வந்து உணவு சேகரிக்கிறது, வேட்டையாடுதல் தொழிலில் தான் இவங்க முக்கியமாக செய்கிறாங்க. இவங்க வந்து மேய்ச்சல் இடங்களை தேடி ஓரிடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு போகக்கூடியவங்க. இல்லை இங்கே போக்குவரத்து ரொம்ப கடினமாக இருக்குங்க, அதிகமாக இருக்காது. ஒட்டகங்கள் தான் போக்குவரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. அதுபோக பாம்பு, பல்லி, தேல் போன்ற ஊர்வனை தான் இங்கே அதிகமாக காணப்படுது. Temperate grassland biomes. Temperate grasslands are usually found in the interior of the continents. The type of grasslands in these regions strongly depends upon precipitation. Higher precipitation lead to tall and soft grass, and lower precipitation lead to short and soft grass. Pastoral industry become the main occupation, thereby facilitating slaughtering of animals, packing of raw and processed meat, dairy product, etc. Common birds and animals are grasshopper, wolf, bison, prairie dog, etc. அதான் மித வெப்பமண்டல புல்வெளி பகுதி வந்து கண்டங்களின் உட்பகுதியில் காணப்படுது. இங்கே வந்து மிதமான கோடை காலமும் நீண்ட குளிர்கால மழைப்பொழிவும் காணப்படுது. இந்த பிரதேசங்கள் உள்ள புல்வெளியில் வந்து முழுமையாக மழைப்பொழிவையே சார்ந்திருக்கு. அதிகமான மழைப்பொழிவு வந்து உயரமான மென்மையான புற்கள் வளர்கிறதுக்கும் குறைவான மழைப்பொழிவுனால குட்டையான மென்மையான புற்கள் வளர்கிறதுக்கும் காரணமாக இருக்குது. அதிகமான மழைப்பொழிவு இருக்கும்பொழுது உயரமான மென்மையான புல்லும், குறைவான மழைப்பொழிவு இருக்கும்போது குட்டையான மென்மையான புல்லும் வளருது. இந்த பிரதேசங்கள் வந்து கோதுமை பயிரிடுறதுக்கு ரொம்ப சூட்டபிளான கிளைமேட்டாக இருக்குது. விவசாய தொழிலாளர்கள் பற்றாக்குறையினால் இங்கே வந்து ரொம்ப அதிக அளவில் வந்து இயந்திரங்கள் மூலமாக விவசாயம் பண்ணுறாங்க. கால்நடை வளர்ப்பும் இங்கே முக்கியமான தொழிலாக இருக்குது. இங்கே வந்து உணவுக்காக இவங்க என்ன செய்கிறாங்க, விலங்குகளை கொல்லப்படுதல், அதை இறைச்சியை பதப்படுத்துறது மற்றும் பால் பண்ணை தொழில் போன்ற தொழில்கள்லாம் இங்கே நடைபெறுது. வெட்டுக்கிளி, ஓநாய், காட்டெருமை, பிரைரி நாய் போன்ற விலங்குகளும் காணப்படுகின்றன. அடுத்து தூந்திரா பயோம்ஸ். These vast lowlands are found where the ground remains frozen. Greenland, Arctic and Antarctic region and northern parts of Asia, Canada and Europe fall in this biome. These regions are also called barren lands. Hunting and fishing are their major occupations. They live in igloo in winter and in tent during summer. Arctic moss, Arctic willow, lichens, etc. grow here. Fauna like the polar bear, wolverine, reindeer, snowy owl are found here. அதான் இந்த தூந்திரா பகுதியை வந்து தாழ்நில பகுதியானது பெரும்பாலும் உறைஞ்சு தான் காணப்படும். ஏசியா, கனடா, ஈரோப் இதோட நார்த்து பகுதி மற்றும் கிரீன்லாந்து, ஆர்டிக், அண்டார்டிகா இங்கே தான் வந்து தூந்திர பகுதியாக இருக்குது. போலார் பகுதியில் தான் குளிர்ந்த உரைநிலை பகுதி காணப்படுகின்றது. இந்த பகுதியை வந்து வெறும் நிலப்பகுதின்னு சொல்லியும் தரிசு நிலப்பகுதின்னு சொல்கிறாங்க இதை. இந்த பகுதியில் வந்து குளிர்காலத்தில் வந்து ரொம்ப கடுமையான குளிரும், கோடை காலத்தில் ரொம்ப மிதமான குளிரும் காணப்படும். குளிர்காலத்தில் குளிர் கடுமையாக இருக்கும், கோடை காலத்தில் மிதமான குளிர். இங்கே காணப்படக்கூடிய மிக குறைந்த வெப்பநிலையின் காரணமாக, வெப்பநிலை இங்கே கம்மியாக இருக்கிறதுனால குறுகிய கால பருவ தாவரங்கள் மட்டுமே இங்கே காணப்படும். இதனால் வந்து சுற்றுச்சூழலில் முதன்மை உற்பத்தி திறன் குறைந்து காணப்படும். இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் வந்து நாடோடிகளாக வாழ்கிறாங்க. வேட்டையாடுதல் மற்றும் மீன்பிடித்தல் தான் உங்களுடைய முக்கிய தொழில். இங்கே மக்கள் தொகை ரொம்ப குறைவாக காணப்படும். கடுமையான காலநிலை இவர்களின் வாழ்விடத்தை அடிக்கடி மாற்றிக்கொள்ள சொல்கிறது. குளிர்லாம் ரொம்ப இருக்கனால அடிக்கடி என்ன செய்வாங்க, வேறு இடத்துக்கு போய்கிட்டே இருப்பாங்க. இவர்கள் வந்து குளிர்காலத்தில் இக்லூ அப்படின்ற பனி வீட்லேயும் கோடை காலத்தில் கூடாரங்களையும் வாழ்கிறாங்க. ஆர்டிக் பகுதியில் வந்து பாசி இன தாவரங்கள் வளருது. துருவ பகுதியில் வளரும் விலங்குகள்
துருவக்கரடி, ஓநாய், துருவமான்கள் மற்றும் கழுகுகளும் இங்கு காணப்படுகின்றன. அடுத்து பாருங்க அக்வாட்டிக் பயோம்ஸ். அக்வாட்டிக் பயோம்ஸ்னானது நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி. Like terrestrial biomes, aquatic biomes are influenced by a series of abiotic factors. It is broadly classified as freshwater biomes and marine biomes. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அக்வாட்டிக் பயோம்ஸ் என்னென்னா நீர்வாழ் பல்லுயிர் தொகுதிகளில் வந்து உயிரினங்கள் ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டு அதை வாழக்கூடிய சூழலுக்கும் அது ஆற்றல் அந்த சக்தி மூலங்களுக்கும் ஏற்றவாறு தங்களை வந்து மாற்றிக்கொண்டிருக்குது. நீளவாழ் உயிரினங்களைப் போலவே இந்த லேண்டில் வாழக்கூடிய டெரஸ்ட்ரியல் பயோம் மாதிரியே அக்வாட்டிக் பயோம் வந்து அதுலேயும் நல்லது உயிரற்ற காரணங்களின் தாக்கம் காணப்படுது. இந்த அக்வாட்டிக் பயோம்ஸை 2 டைப்ஸாக பிடிக்கிறாங்க. ஃப்ரெஷ் வாட்டர் பயோம் என்னது நன்னீர்வாழ் பல்லுயிர் தொகுதி, கடல் நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி. ஃப்ரெஷ் வாட்டர் பயோம்ஸ்னால் என்ன? It comprises lakes, pond, rivers, streams, wetlands, etc. It is influenced by various abiotic components such as the volume of water, water flow, composition of oxygen, temperature, etc. Water lily, lotus, duckweeds, etc. are the common plants found here. Trout, salmon, turtles, crocodiles, etc. are the animals found here. அதாவது நன்னீர்வாழ் பல்லுயிர் தொகுதியானது ஏரிகள், குளங்கள், ஆறுகள், ஓடைகள், சதுப்பு நிலங்கள் இதெல்லாம் இதில் இருக்குது, இதில் அடங்கியிருக்கு. இந்த தொகுதியோட நீரின் கொள்ளளவு, நீரோட்டம், அதோட இருக்க ஆக்சிஜன் அளவு, டெம்பரேச்சர் இதெல்லாமே வந்து உயிரற்ற காரணிகளின் தாக்கத்திற்கு உள்ளாகுது. மனிதர்கள் வந்து தங்களுக்கு தேவையான குடிநீர், நீர்ப்பாசனம், சுகாதாரம் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு தேவையான நீரை பெறுறதுக்காக இந்த ஃப்ரெஷ் வாட்டர் பயோம்ஸ் நன்னீர்வாழ் பல்லுயிர் தொகுதியை சார்ந்திருக்காங்க. அது வந்து தண்ணியெலாம் நம்மளுக்கு தேவையானது எடுத்துக்கிறதுக்காக தான். இதில் வந்து அல்லி, தாமரை, பாசிலை தாவரங்கள்லாம் வளருது. ஆமை, முதலை மற்றும் மீன் இனங்கள் தான் இந்த தொகுதியில் அதிகமாக காணப்படுது. மெரைன் பயோம்ஸ் தே ஆர் த லார்ஜஸ்ட் அக்வாட்டிக் பயோம்ஸ் ஆன் எர்த். They are continuous bodies of salt water and provide a wide range of habitat for marine plants and animals. Aquatic biomes are not only important for plants and animals but also for humans. Humans use aquatic biomes for water, food and leisure activities. அதாவது மெரைன் பயோம்ஸ்னால் என்னென்னா கடல் நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி. இந்த பூமியில் காணப்படும் மிகப்பெரிய நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி வந்து என்னென்னா இந்த மெரைன் பயோம்ஸ் தான். இந்த கடல் நீரில் காணப்படக்கூடிய வெவ்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களுக்கு வாழ்விட ஆதாரமாக இந்த தொகுதி இருக்குது. பவளப்பாறைகள் போன்று 2ஆம் வகை கடல்வாழ் உயிரினங்கள் இதில் இருக்குது. கடற்கரை பகுதிகள் மற்றும் கழிமுகங்களில் நன்னீர் மற்றும் கடல் நீர் கலந்த சூழலில் வளரும் நீர்வாழ் பல்லுயிர்களும் உள்ளன. அதாவது நன்னீர், கடல் நீரில் வாழக்கூடிய இந்த அக்வாட்டிக் பயோம்ஸும் இங்கே இருக்குது. இந்த நீர்நிலையானது கடல்வாழ் உயிரினங்களின் வேகமான இடமாற்றத்திற்கு ரொம்ப உதவியாக இருக்குது. நிலவாழ் பல்லுயிர் தொகுதிகளை விட மிக வேகமாகவும் சிறப்பாகவும் எல்லா பகுதிகளுக்கும் நீர்வாழ் உயிரினங்கள் வந்து இடம்பெயர்கின்றன. விலங்குகளை தவிர தாவர இனங்களான பெரிய கடல் பூண்டு, கடற்பாசி மற்றும் நீரில் மிதக்கும் தாவரங்களும் அதிக அளவில் இந்த பகுதியில் காணப்படுது. நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி வந்து தாவரங்கள் மற்றும் விலங்குகளுக்கு மட்டுமில்லாமல் மனித இனத்திற்கு மிக முக்கியமானதாக இருக்குது. மனித இனம் இனத்தொகுதியை நீர், உணவு, பொழுதுபோக்கு மனிதர்கள் வந்து இதை உணவுக்காகவும் பொழுதுபோக்கு அம்சங்களுக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. இந்த பகுதியில் காணப்படும் முக்கியமான பிரச்சனைகள் என்னென்னா அதிக அளவில் மீன் பிடிக்கிறாங்க, சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் கடல் மட்டம் உயருதல் ஆகியவை ஆகும். கன்சர்வேஷன் ஆஃப் பயோம்ஸ் பாதுகாத்தல். People play an important role in maintaining the flow of energy in the biosphere. At the same time, the primary cause of today's loss of biodiversity is habitat alteration caused by human activities. Hence, it is man's duty to conserve and care for the earth, make it a better place to live in.
அதாவது பல்லுயிர் தொகுதி அப்படின்றது என்னன்னா, அதை எப்படி பாதுகாக்கிறதுனா, பல்லுயிர் தொகுதின்றது ஆழ்கடல் அகழி முதல் பசுமை மர காடுகள் வரை பரவி காணப்படுது. இதில் காணப்படக்கூடிய ஆற்றல் பரவலுக்கு மனித இனத்தின் பங்கு மிக முக்கியமாக இருக்குது. அதே சமயத்தில் சில உயிரினங்களின் அழிவிற்கும் அதோட இடமாற்றத்திற்கும் மனிதனுடைய நடவடிக்கைகள் முக்கிய காரணமாக இருக்குது. எப்பவுமே தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கும் மக்கள் தொகையினால் இந்த உயிரின வளங்கள் அதிக அளவில் என்ன ஆகுது, பாதிப்புக்குள்ளாகுது. இது பூமியில் காணப்படும் தாவர மற்றும் விலங்கினங்களின் மீது கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துது. பூமியில் சில பகுதியில் அதிக உயிரின வளங்கள் மற்றும் அதிக உயிரின பாதிப்புகள் ஏற்படும் பகுதிகள் இருக்குது. ஆகனால உயிரினங்களை பாதுகாப்பதன் மூலம் பூமியை ஒரு சிறந்த உயிர்வாழ் தொகுதியாக வைத்திருப்பது மனிதர்களுடைய தலையாய கடமை. முக்கியமான கடமை என்னென்னா, உயிரினங்களை பாதுகாக்கிறதன் மூலமாக பூமியை ஒரு சிறந்த உயிர்வாழ் தொகுதியாக வச்சிருக்கிறது. Biosphere reserve is a special ecosystem or specialized environment with flora and fauna that requires protection and nurturing. There are 18 biosphere reserves in India. அதான் உயிர்கோள காப்பகங்கள். பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்ன்றது என்னென்னா, ஒரு சிறப்பு சுற்றுச்சூழல் மண்டலம் அல்லது தாவரங்கள் மற்றும் விலங்குகளை உள்ளடக்கிய தனித்துவமான பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதி. சுற்றுச்சூழல் மண்டலம், தாவரங்கள், விலங்குகளை உள்ளடக்கிய பகுதி. இந்தியாவில் 18 முக்கியமான உயிர்கோள காப்பகங்கள் இருக்குது. Before ending the lesson, we are going to see summaries. The biosphere is a thin layer on above and beneath the earth where life exists. உயிர்கோளம்ன்றது என்னென்னா, பூமியோட மேற்பகுதியிலும் உள்பகுதியிலும் உயிரினங்கள் வாழும் மெல்லிய அடுக்கு. The three major components of ecosystem are biotic components, abiotic components and energy flow. உயிரினங்கள் 3 முக்கிய கூறுகள் என்னென்னா, உயிரியல் கூறுகள், உயிரற்ற கூறுகள், ஆற்றல் ஓட்டம். Biotic components are classified into producers, consumers and decomposers. இந்த உயிரியல் கூறுகளை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ப்ரொடியூசர்ஸ் உற்பத்தியாளர்கள், நுகர்வோர்கள் மற்றும் சிதைப்போர்கள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. The functioning of the ecosystem depends on the energy flow through various levels called trophic levels. இந்த சூழ்நிலை மண்டலத்தின் செயல்பாடு எப்படி இருக்குன்னா, பல்வேறு நிலைகளில் ஒரு படிநிலை ஒழுங்குமுறையில் ஆற்றல் ஓட்டம் நடைபெறுது. இதுதான் ஆற்றல் மட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. Wide variety of living organisms that are found on the planet is called biodiversity. உயிரினப்பன்மை அப்படின்றது என்னென்னா, ஒரு இடத்தில் வாழும் பல்வேறு வகையான உயிரினங்களை குறிக்கக்கூடியது. The extinction of such biological diversity due to human influences or nature is called loss of biodiversity. உயிரினப்பன்மை இழப்பு அப்படின்றது என்னென்னா, இயற்கை மற்றும் மனித செயல்பாடுகளால் ஏற்படுகிறது. The geographically extensive ecosystem where living organisms are collectively found in termed as biome. புவியியல் ரீதியாக பறந்து காணப்படக்கூடிய சூழ்நிலை மண்டலத்தில், ஈகோசிஸ்டத்தில் வாழும் உயிரினங்களின் தொகுதி பல்லுயிர் தொகுதி என்று அழைக்கப்படுகிறது. Biomes are broadly classified as terrestrial and aquatic biomes. இந்த பயோம்ஸ் எப்படி பிரிக்கிறாங்கன்னா, நிலவாழ் பல்லுயிர் தொகுதி, அதாவது டெரஸ்ட்ரியல் பயோம்ஸ், நீர்வாழ் பல்லுயிர் தொகுதி, டெரஸ்ட்ரியல் பயோம்ஸ் அண்ட் அக்வாட்டிக் பயோம்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. பயோஸ்பியர் ஹாஸ் டு பி கன்சர்வ்டு as it is considered to be an asset to planet Earth. உயிர்கோளத்தில் உயிரினங்கள் பாதுகாக்கப்படணும், ஏன்னா அதான் பூமியின் வளமாக கருதப்படுகிறது. All for one and one for all. Keep biodiversity or our future may fall. Conserve our biosphere. Okay students, thank you. We will meet on next video.